எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி பிளான் சேனல். போன வீடியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக சில விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோட ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இதெல்லாம் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற ஒரு 80-90% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் எந்த டைமில் எந்த ஆப்ஷன்னா இல்லைன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறதுனால தான் மோஸ்ட்லி லாஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி நேரத்தில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும், இதை வச்சு நல்லா மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஆப்ஷனை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவில் நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட் தான். அதாவது ஒருத்தர் பையர், இன்னொருத்தர் செல்லர். ஓகேங்களா? இங்கே ஒரு பையர் போயிட்டு ஒரு செல்லர், அதாவது ஒரு அசட் ஹோல்டர்கிட்ட போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அதாவது இந்த வீடு வச்சிருக்கிற செல்லரோட வீடை சுற்றி ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் வர போகிறதுன்னு சொல்லி ஒரு பையருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செல்லர்கிட்ட போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன சொல்கிறாரு, இப்போ அந்த வீட்டோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 20 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் செல்லர்கிட்ட போய் என்ன அக்ரிமெண்ட் போடுறாரு, சார் 1 year கழிச்சு உங்கள் வீட்டை 25 lakh நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மார்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? 1 year கழிச்சு உங்கள் வீட்டை 25 lakh வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. ஓகே, சும்மா அக்ரிமெண்ட் போட முடியுங்களா? சம் அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, இல்லை டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 1 lakh வந்து டோக்கன் அட்வான்ஸாக கொடுத்து இந்த அக்ரிமெண்ட்டை அவர் மார்க் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? சரி, ஒரு வருஷம் கழிச்சு இவர் இந்த செல்லரை போய் மீட் பண்ணுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக பையர் நினச்ச மாதிரி அந்த இடத்துல எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் வரல. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், இந்த வீட்டோட வேல்யூ, அந்த இடத்த சுற்றி இருக்கிற இடம் வேல்யூ ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது இந்த வீட்டோட வேல்யூ அந்த 20 lakh இருக்கணும். இல்லை எந்த ஒரு நியூஸும் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படிங்கனால மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். மேபி ஒரு 18 lakh கூட இருக்கலாம் இல்லைங்களா? அப்போது ஆஸ் எ பையராக, இப்போ நான் இங்கே பையர்னு வச்சிங்களேன், நான் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், 25 lakh நான் வாங்கிக்கிறதா அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கிறதே வெறும் 18 lakh தான் இருக்குது மார்க்கெட் வேல்யூ. அப்படி இருக்கும்போது நான் இந்த டீலை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன்னா? கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 18 லட்ச ரூபா இருக்கிற ஒரு வீட்டை 25 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா எனக்கு இமீடியட்டாக 7 லட்ச ரூபா லாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த டீலை நான் கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு இங்கே வெறும் 1 lakh நான் கொடுத்த அந்த டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் லாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த அக்ரிமெண்ட் படி நான் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை வாங்காமல் விட்டாலும் விடலாம். அதுக்கான ரைட்ஸ் வந்து ஆஸ் எ பையராக வந்து எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஆனால் செல்லரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அக்ரிமெண்ட் போட்டுட்டாருன்னா அந்த அசட்டை வேறு யாருக்கும் அவர் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? யார் பையர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த பையருக்கு மட்டும்தான் அதை விற்க முடியும். ஸோ இந்த கேஸில் அசட்டோட வேல்யூ இறங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பையர் வந்து 1 lakh லாஸ் பண்ணுறாரு, செல்லர் வந்து அவரோட அசட் அவர் கையிலே இருக்குது, ஆனால் வந்து அங்கே ஒரு 1 lakh வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது. சரி, இதை வேறு மாதிரி பார்ப்போம். இப்போ இதுவே வந்து நான் நினச்ச மாதிரி இந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ வீட்டோட வேல்யூ வந்து பார்க்க விசாரிக்கும் போது 35 lakh சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக நான் அக்ரிமெண்ட் போட்டபடி 25 lakh வாங்கிக்குவேன். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அக்ரிமெண்ட் போட்டது 25 லட்ச ரூபா, ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் வேல்யூ 35 ரூபா, 35 லட்ச ரூபா. சரிங்களா? ஸோ 35 லட்ச ரூபாங்கும் போது எனக்கு இமீடியட்டாக இதை வாங்கின உடனே எனக்கு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. சரிங்களா? அதனால் இந்த அக்ரிமெண்ட்டை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குவேன். சரி, இப்போ இங்கே பார்த்த எக்ஸாம்பிளை அப்படியே நம்ம மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஒரு கால் ஆப்ஷனோட ஜாயின் பண்ணி பார்ப்போம். இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம், 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ், அதை வந்து டோக்கன் அட்வான்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா அதை நம்ம ப்ரீமியம் கன்சிடர் பண்ணிக்குவோம். மார்க்கெட், அதாவது அங்கே நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது அந்த வீட்டோட வேல்யூ, அசட்டோட வேல்யூ வருவாங்க 20 லட்ச ரூபான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதை வந்து ஸ்பாட் வேல்யூன்னு வச்சுக்குவோம், ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்குவோம். நம்ம எவ்வளோக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், 25 லட்ச ரூபா. ஸோ 25 lakh அப்படிங்கிறது என்னது, இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்க. ஓகேங்களா? இந்த அக்ரிமெண்ட்டோட பீரியட் எவ்வளோங்க, 1 year. ஆனால் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் 1 yearலாம் கிடையாதுங்க. இங்கே வந்து எவ்ரி மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகேங்களா? இங்கே வந்து 1 year. இதை நம்ம ரியல் டைமில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். இங்கே ஸ்பாட் ப்ரைஸ் வந்து ஒரு 20 lakh இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நம்ம நிஃப்டின்னு எடுத்துக்குவோம். நிஃப்டி வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, 15,000 இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுதான் வந்து ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேங்களா?
ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், 15,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா, அதோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது, 200 ரூபாய் இருக்குன்னு வச்சிங்களேன். இதோட வேலிடிட்டி எவ்வளவு, 1 மந்த் பீரியட் தாங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒவ்வொரு மந்த் கான்ட்ராக்டும் அந்த மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து 15,000 15,500 போயிடுன்னு வச்சிங்களேன். 15,500 போணுச்சுன்னா இந்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், இந்த 200 இருக்கிற அந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும், 500 இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, 300. ஓகேங்களா, ஸோ நான் நினச்ச மாதிரி வந்து மார்க்கெட்டு மேலே போகுது. என்னோடய கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 200 500 இன்க்ரீஸ் ஆகுது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறது தாங்க கால் ஆப்ஷன். சரிங்களா, அதாவது மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷனோட ப்ரைஸும் மேலே போகும். உதாரணத்துக்கு இப்போது மார்க்கெட் வந்து 15,000 இருக்குதுன்னு வச்சிங்களேன். 15,000 இருக்குது. மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்குது. 16,000 போயிடுது. ஓகேங்களா, இவ்வளோக்கு போயிடுது, 16,000 போயிடுது. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அதாவது 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் என்னாகும், மார்க்கெட் மேலே போக 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 இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். உதாரணத்துக்கு இது ஒரு 200 மேலே போயிடும், 200 ரூபாய்க்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ கால் ஆப்ஷன் பொறுத்தவரையும் மார்க்கெட் மேலே போனால் ஆப்ஷனோட ப்ரைஸும் மேலே போகும். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் கீழே வந்தால் ப்ரைஸ் ஏறுங்க. உதாரணத்துக்கு 15,000 இருக்குது மார்க்கெட்டு, 14,000 வந்துடுதுன்னு வச்சுங்களேன். அப்போது புட் ஆப்ஷனோட வேல்யூ வந்து 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கினதுன்னா புட் ஆப்ஷனோட வேல்யூ மேலே போகும். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா. அதாவது கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் மேலே போனால் ஆப்ஷன் ப்ரைஸும் மேலே போகும். புட் ஆப்ஷனுங்கிறது மார்க்கெட் கீழே வந்தால் புட் ஆப்ஷனோட ப்ரைஸு மேலே போகும். இதாங்க டிஃப்ரென்ஸு. ஓகே, இது இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒருத்தர் நிற்கிறார். இவர் வந்து நிஃப்டின்னு வச்சுங்க, இவர் பேர் நிஃப்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இவர் எந்த பாயிண்டில் செக் பாயிண்டில் நிற்கிறாரு அப்படின்னா 15,000 நின்றுட்டுருக்காருங்க. ஓகேங்களா, 15,000 நின்றுட்டுருக்காரு. இவர் வந்து இவருக்கு கொடுத்த டார்கெட் என்ன, அந்த மலையோட உச்சிக்கு போகணுங்க. ஓகே, அவர் அந்த மலையோட உச்சிக்கு போகிற டைம் அவருக்கு எவ்வளோ நம்ம அலாட் பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் 1 மந்த் பீரியட் வந்து அவருக்கு டைம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 1 மந்த்துக்குள்ளார அந்த மலையோட உச்சிக்கு போகணும் அவர். ஓகே, நாடுக்குள்ளார 2-3 செக் பாயிண்ட் இருக்குது. 15,100 அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, 15,200 அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, 15,300 அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்படி 3 செக் பாயிண்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு செக் பாயிண்ட்டுக்கும் ஒரு டிக்கெட் வேல்யூ கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டோட டிக்கெட் வேல்யூ வந்து உதாரணத்துக்கு 200 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், 200 ருபீஸ். ஓகேங்களா, அடுத்த செக் பாயிண்ட்டுக்கான வேல்யூ 100 ரூபாய் இருக்குது. அடுத்த செக் பாயிண்ட் அவர் ரீச் பண்ணுறதுக்கான வேல்யூ 50 ரூபா. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதாவது இவர் தூரமாக போக போக தானே அந்த டிக்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்கே அப்படி கிடையாதுங்க. அதாவது இங்கேருந்து ஒருத்தர் ஓடுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் எங்கே ரீச் ஆவார், 5,000 ஓடுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு 15,100 தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆவார், அப்புறம் தான் 15,200, அப்புறம் தான் 15,300. ஸோ எங்கே ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு ஒரு வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமோ அங்கே தான் டிக்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும். சரிங்களா, சரி, இப்போ இவருக்கு நம்ம டைம் கொடுத்துருக்கோம் 1 மந்த்துக்குள்ளார அவர் ஓடணும்னு. ஓகே, ஆரம்பித்து ஒரு 10 நாள் ஆகிடுச்சு, அவர் இங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு, 15,000 நின்றுட்டுருக்காரு, அவர் நகரவே இல்லை. ஓகே, அப்போ இந்த 200 ரூபா இருக்கிற டிக்கெட் வேல்யூ அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவர் இன்னும் மூவ் ஆகவே இல்லை, மேலே நோக்கி அவர் ட்ராவலே ஆகலை. ஆனால் ஆல்ரெடி 10 நாள் ஓடி போச்சு, இன்னும் பேலன்ஸ் 20 டேஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே டிக்கெட் வேல்யூ இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். 200 ரூபா இருந்தது 100 ரூபாய் இருக்கும், 100 ரூபா இருந்தது 50 ரூபா இருக்கும், 50 ரூபா இருந்தது 25 ரூபா இருக்கும். ஓகேங்களா, சரி, இதுவே ஒன்ஸ் வந்து இந்த செட்டப்லாம் முடிஞ்சதுமே 1 மந்த் டைம் கொடுத்த உடனே அவர் 2வது நாளே வந்து மேலே நோக்கி ட்ராவல், அதாவது ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா, 1 மந்த் டைம் இருக்குது, ஆனால் அவர் செகண்ட் டேவே மேலே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும், இந்த டிக்கெட் வேல்யூ 200 ரூபா இருக்கிறது 300 ரூபா போயிடும், 100 ரூபா இருக்கிறது 200 ரூபா ஆகிடும், 50 ரூபா இருக்கிறது 100 ரூபா ஆகிடும். ஏன்னா இவர் இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிருப்பார். ஓகேங்களா, இங்கே ட்ராவல் ஆனார்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும்.
அடுத்ததாக வந்து இங்கே அதுக்கு அடுத்தது இங்கே ட்ராவல் ஆரம்பிச்சாருன்னா இந்த நூறுரூபாங்கிறது இன்னும் 200 ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் கால் ஆப்ஷனுங்க. அதாவது மார்க்கெட் மேலே போக போக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ப்ரீமியமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இதுவே புட் ஆப்ஷனுங்கிறது இது அப்படியே ரிவர்ஸுங்க. இப்போ மேலேருந்து ஒருத்தர் கீழே ரன் பண்ணி கீழே வரணுங்க, அதாவது வேகமாக கீழே ஓடியாகணும். ஓகேவா, இப்போ நிற்கிற இடம் 15,300. ஓகே, அடுத்த செக் பாயிண்ட்டு ஒரு ஒடியார வேண்டிய இடம் 15,200. 15,300 அடுத்தது கீழே வரும்போது ரிவர்ஸ் தானே வரும் இல்லைங்களா. அடுத்தது 15,100க்கு வரணும். சாரி, அடுத்ததாக 15,000க்கு வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுவார், இங்கேயும் ப்ரீமியம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் இங்கேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு வர்றது செக் பாயிண்ட் என்ன 15,200 தானே. ஸோ இங்கே வரது தானே ஃபஸ்ட்டு ப்ராபர்ட்டி, இங்கே தானே அதிகம். ஸோ இங்கே டிக்கெட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்த டிக்கெட் வேல்யூ 100 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த டிக்கெட் வேல்யூ இன்னும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ வந்து அவர் கீழே இதுக்கும் அதே 1 மந்த் பீரியட் தாங்க. ஓகேவா, 1 மந்த்து பீரியடு. இந்த 1 மந்த்துக்குள்ளார அவர் கீழே ட்ராவல் ஆகி ஓடியாரணும். நம்ம கால் ஆப்ஷனில் பார்த்த மாதிரியே இவர் வேகமாக கீழே ட்ராவல் ஆனார் அப்படின்னா இந்த ப்ரீமியம் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ அதாவது நம்ம ஆரம்பித்து மந்த்து செகண்ட் டேவே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா 200 இருக்கிற ப்ரீமியம் 300, 100 இருக்கிறது 200, இப்படி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அவர் இதே இடத்துலையே 15,300லேயே ஸ்டே ஆகி நின்றுட்டே இருக்கிறாரு, ஒரு 10-15 நாளாக வந்து எங்கேயும் நகரலை அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, இதுதான் புட் ஆப்ஷனுங்க. ஓகேங்களா, சரிங்க, இதை நாம் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதை செக் பண்ணலாம். ஓகேங்களா, என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்னு இருக்கும். ஒரே நிமிஷம் இருக்கு. நிஃப்டி ஈக்விட்டி டெரிவேட்டிவ்னு நிஃப்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிஃப்டி தான் பார்த்தோம். இதில் பாருங்கள், இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இருக்குது. இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கெட் டேட்டா கொடுங்க. கெட் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னாவே ஒரே நிமிஷம் பாருங்கள், மேலே டாப் ரைட் சைடில் பாருங்கள் ஆப்ஷன் செயின் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனோட இப்போ 18 மார்ச் இருக்குது. நம்ம வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்குவோம். மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது 25 மார்ச் எடுத்துக்குவோம். அதுதான் வந்து லாஸ்ட்டு தேர்ஸ்டே, மார்ச்சோட லாஸ்ட்டு தேர்ஸ்டே. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் அண்டர்லேயிங் இண்டெக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிஃப்டியோட இன்றைக்கி க்ளோசிங் வேல்யூ 14,721 க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. இதில் இந்த ஆப்ஷன் செயினில் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் கால் ஆப்ஷன், ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் புட் ஆப்ஷனுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், இதில் இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது இன்றைக்கி க்ளோசிங் வேல்யூ வந்து 14,721. பாருங்கள், இதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது கால் ஆப்ஷன். ஓகேங்களா, ரைட் சைடில் இருக்கிறது புட் ஆப்ஷன். ஓகேங்களா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட ப்ரைஸு. ஓகேங்களா, இது கால் ஆப்ஷனோட ப்ரைஸு. இந்தாண்ட ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷனோட ப்ரைஸு. நடுவில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்க. அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ 15,000லேருந்து 15,100 போகிறாரு, 15,200 போகிறாருலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நடுவில் இருக்குதுங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 15,700 வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15,700 கால் ஆப்ஷனோட வேல்யூ எவ்வளவு 232 ரூபா இருக்குது. 15,700 புட் ஆப்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 174 ரூபா 85 காசு இருக்குது. ஓகேங்களா, இப்போ கால் ஆப்ஷன் வந்து 232 ரூபா வாங்குறேன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து 15,700லேருந்து சாரி 14,700 15,000 நோக்கி ட்ராவல் ஆகுது. அதாவது ஒரு 300 பாயிண்ட் ஏறுது. ஓகே, இல்லைன்னா 14,700லேருந்து 14,800 ஒரு 100 பாயிண்ட் ஏறிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் 100 பாயிண்ட் ஏறினா இதில் 232 ரூபாயில் 50 பாயிண்ட் ஏறும். அது எப்படி எக்ஸாக்டாக 50 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா அத்திமணியில் இருக்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இதுக்கு ரெண்டுமே வந்து டெல்டா வந்து 0.5ங்க. அதாவது 100 ரூபாய் ஏறினா 50 ரூபாய் ஆகும். இந்த டெல்டா என்ன அப்படிங்கிறத பற்றி வரப்போகிற வீடியோக்குள்ளே பார்ப்போம். டெல்டானா என்ன, தீட்டானா என்ன, அதெல்லாம் வரப்போகிற வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 14,700 புட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க, அதாவது 174 ரூபா 85 காசுக்கு வாங்கிடுறீங்க. புட் ஆப்ஷன் எதுக்காக வாங்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மார்க்கெட் இறங்கினா
இதோட வேல்யூ ஏறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இறங்கணுன்னா என்ன ஆகும்? 14,700 கீழே, அதாவது இங்கே மேலே போட்டிருக்காங்க, பட் வந்து பாருங்கள் 14,700 14,600 போணுச்சுன்னு வச்சுங்களேன். 100 பாயிண்ட் இறங்கியிருக்கு தானே மீனிங். ஸோ 100 பாயிண்ட் இறங்கினா இங்கே 50 பாயிண்ட் ஏறி இருக்கும். ஓகேங்களா? 15,700 15,600 நிஃப்டி இறங்கியிருக்கு. 100 பாயிண்ட் இறங்கினதுன்னா இங்கே 50 பாயிண்ட் ஏறி இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே 175ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 225 ரூபாய்க்கு போயிருக்கும் இந்த ப்ரைஸ். ஓகேங்களா? சரிங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பற்றி ஓரளவு இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, யாருக்கு பெனிஃபிட் அதிகம், யாருக்கு ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். நன்றி.